Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை மாதவரத்தில் விஜயகாந்துக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தை விஜயகாந்தின் மைத்துனர் LK சுதீஷின் மனைவி கவனித்து வந்த நிலையில் அதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட லோகா பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. மொத்தமாக 250 வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் 78 வீடுகள் நிலத்தின் உரிமையாளர் தரப்பான LK சுதீஷ் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். அந்த வீடுகளை நில உரிமையாளர்களே விற்றுக் கொள்ளலாம். ஆனால் வீடுகளை கட்டி கொடுத்த லோகா பில்டர்ஸ் நிறுவனம் 30 வீடுகளை மட்டும் கொடுத்துவிட்டு மீதம் 48 வீடுகளை ஒப்படைக்காமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் வீடுகளை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு முன்பே கவர்ச்சிகரமாக விளம்பரம் கொடுத்து நம்ப வைத்ததோடு போலியாக பதிவு செய்து கொடுத்து அந்த போலி ஆவணங்களை வைத்து வங்கிகளிலும் கடன் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. வீடு வாங்கும் ஆசையில் வங்கியில் கடன் வாங்கியவர்கள் வாங்கிய தொகைக்கு இன்னும் வட்டி கட்டி வரும் நிலையிலும் தற்போது வரையிலும் வீட்டை ஒதுக்காமல் கட்டுமானம் நிறுவனம் ஏமாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு வீடு 90 லட்சம் ரூபாய் வரை என மொத்தமாக 211 பேர் வீடு வாங்குவதற்காக கோடிக்கணக்கில் பணம் செலுத்தி இருக்கும் நிலையில் இன்னும் வீடுகளை ஒப்படைக்காமல் இழுத்தடித்து வருவதாக கட்டுமான நிறுவனம் மீது கமிஷனர் அலுவலகத்தில் வந்து குமுறினர். கடந்த 2017ஆம் ஆண்டே கட்டுமான பணிகள் துவங்கிய நிலையில் வீடுகளை முன்பதிவு செய்த அனைவருமே பணத்தை கொடுத்தும் கொரோனாவை காரணம் காட்டி வீடுகளை ஒப்படைக்காமல் இழுத்தடித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் 2020லயே முடிக்க வேண்டிய கட்டடம். ஆனா அப்போலேருந்து அவர் முடிக்காம ஒரு 2 வருஷம் சும்மா ஏதோ கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தார். 2022லேருந்து அவர் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. 2.5 வருஷம் 3 வருஷமா ப்ராஜெக்ட் அப்படியே நிற்குது, ஒண்ணுமே நடக்கல, யாரும் வரல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் போய் பார்த்தா ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட இல்ல. அங்க வீடுகளை ஒப்படைக்காமல் இருந்ததோடு லோகா கட்டுமான நிறுவனம் மீது சிவில் விவகாரங்களை கையாளும் தீர்ப்பாயத்திலும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலும் ஓராண்டுக்கு முன்பு புகார் அளித்த நிலையில் அந்த புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் மத்திய குற்றப்பிரிவில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் புகார் அளித்ததாக கூறினர். நாங்களும் நிறைய இடத்துல போய் மனு கொடுத்து பார்த்துட்டோம். ரெரால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், NCLTல போயிருக்கோம், கமிஷனர் இல்லை அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். பட் எங்களுக்கு எல்லாம் வாங்குறாங்களே தவிர FIRனு ஃபைல் பண்ணல இது வரைக்கும். வீடுகளை ஒதுக்காமல் உரிமையாளர் தரப்பை ஏமாற்றியது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரே வீட்டை 2 பேருக்கு முறைகேடாக விற்று கடன் வாங்கிய வீட்டில் குடியேற முடியாமல் தவித்து வரும் நிலையில் லோகா கட்டுமான நிறுவனம் மீது புகார்கள் வரிசை கட்டவே LK சுதீஷின் மனைவி பூர்ண ஜோதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து ஒப்பந்தம் படி ஒப்படைக்கப்படாத வீடுகளுக்கான தொகை 43 கோடி ரூபாயை லோகா கட்டுமான நிறுவனம் மோசடி செய்ததாக புகார் கொடுக்கவே இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா, உதவியாளர் சாகர் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் போட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிய நிலையில் முறைகேடு நடந்ததாக புகார் கொடுக்கப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.